நமஸ்காரம். திருக்கோயில் சேனலுக்கு உங்களை எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு பௌர்ணமி அன்று நம்ம ஸ்திரீகள் வீட்டில் இருக்கும் பெண்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எப்படி பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சௌபாகியங்களையும் வீட்டிற்கு கொண்டு வரும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பௌர்ணமி அன்று பண்ண போகிற இந்த ஒரு சின்ன தாந்திரீகமான ஒரு பூஜைக்கு தேவைப்படுகிற விஷயங்கள் என்னவென்று பார்ப்போம். முதல்ல ஒரு வெள்ளை நிற துணி, இல்லையெனில் ஒரு பச்சை நிற துணி தேவைப்படுகிறது. அதற்கு பின் மல்லி இலை, கொத்தமல்லி இலை ஒரு கட்டு வாங்கிவிட்டு அந்த இலையை மட்டும் எடுத்துவிட்டு நம்ம வேர் மட்டும்தான் நமக்கு இதுக்கு தேவைப்படுகிறது. அந்த வேரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக 3 ஜாதிக்காய், அது எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இந்த 3 பொருட்கள் தான் நமக்கு தேவைப்படுகிறது. தேவைப்படுகிற விஷயங்கள்: மல்லி இலையோட வேறு, 3 ஜாதிக்காய், அது கட்டி வைக்கிறதுக்கு ஒரு வெள்ளை நிற துணி, இல்லையெனில் ஒரு பச்சை நிற துணி. கேட்டால் உங்களுக்கு சிரிப்பாக வரும், ஆனால் இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு தாந்திரிக டெக்னிக்கு. நீங்கள் இதை பயன்படுத்தி பார்த்ததுக்கு பின் தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள், இந்த பொருட்களில் இவ்வளவோ அதிசயம் இருக்கிறதா என்று தெரிய வரும். இது பண்ணுவதன் மூலம் நல்ல ஒரு பணவரவு நமக்கு வரும் என்று பூர்ண நம்பிக்கையுடன், இது வருடத்தில் ஒரு பௌர்ணமி என்று மட்டும் செய்ய வேண்டும். இது நிறைய பணம் வர வேண்டும், நம்ம மாதம் பண்ணலாம் என்று நினைக்கக்கூடாது. ஒரு தடவை மட்டும் வருஷத்தில் பண்ண வேண்டிய ஒரு தாந்திரிக வித்தியை இது. இதில் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்க வேண்டும், குளிச்சு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் எதுவுமே கிடையாது. பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய எந்த ஒரு டைமிலேயும் நாம் இந்த விஷயத்தை பண்ணலாம். இருந்தாலும் இது காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலோ இல்லை சாயங்காலம் 6 to 10 மணி வரையிலுமான ஒரு நேரத்திலோ செய்வது கொஞ்சம் விசேஷமானது. இந்தியாவிற்கு வெளியில் இருப்பவர்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த டைம் அவர்களுடைய நாட்டில் எந்த டைமில் பௌர்ணமி திதி இருக்குது என்று பார்த்து அதில் பிரம்ம முகூர்த்தத்திலோ இல்லை சாயங்காலத்திலோ செய்ய வேண்டும். ரொம்பவும் சிம்பிளான ஒரு டெக்னிக் இது. இந்த ஜாதிக்காய் 3 ஜாதிக்காயையும் எடுத்து அதற்கு பின் அந்த கொத்தமல்லியுடைய வேறு எடுத்து இந்த வெள்ளை துணியிலோ இல்லையென்று அந்த பச்சை துணியிலோ ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைக்க வேண்டும். இது அடுத்த பௌர்ணமி, இப்போ இந்த மாத பௌர்ணமியில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அடுத்த பௌர்ணமி வரையிலும் இது நீங்கள் அந்த பணப்பெட்டியில் வைக்க வேண்டும். அதற்கு பின் அது கால் மிதிக்காத ஒரு இடமாக பார்த்து சேர்த்து விட வேண்டும். பணவரவுக்கு ஏதாவது விதமான ஒரு தடைகளோ பிளாக்கேஜஸோ எல்லாம் இருந்தால் அதை நீக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இது. ரொம்ப செலவில்லாத ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் இது. யாருக்கு வேணுமானாலும் பண்ணலாம். எந்த விதமான ஒரு நிபந்தனைகளும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் இது. இது நம்பிக்கையுடன் நீங்கள் ஒரு ஜாதிக்காய்னா ஒரு 5 ரூபா வரும். ஒரு 3 ஜாதிக்காய், ஒரு கட்டு மல்லி இலை மீறி போனால் ஒரு 10 ரூபா வரும். அவ்வளோதான் உங்களுக்கு இதில் செலவு வரப்போகிறது. அதனால் நீங்கள் இதை சிம்பிளாக பண்ணி பார்க்கலாம். இப்போது பௌர்ணமியில் செய்யக்கூடிய அந்த ஒரு சின்ன தாந்திரிக விதியை பற்றி தெரிந்து கொண்டோம். இனிமே மேனிஃபெஸ்டேஷன், இதை வைத்து நம்ம எப்படி நல்ல விஷயங்களை நம்மிடம் ஈர்ப்பது என்ற அந்த ஒரு டெக்னிக்கை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் என்னுடைய சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும், உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணவும். வாங்க அந்த டெக்னிக் என்னதுன்னு பார்ப்போம். இதற்கு தேவைப்படுகிற பொருள் என்னவென்றால், ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் தண்ணியை ரொப்பி வைக்க வேண்டும். அந்த பூர்ணா சந்திரன் என்று சொல்லப்படும் ஃபுல் மூன் எப்போ ரொம்ப டாமினண்ட்டாக நம்மளால் கிளியராக பார்க்க முடியுமோ அந்த நேரத்தில் இதை பண்ண வேண்டும். உங்களுக்கு பெரிய பாட்டில் வீட்டில் இல்லை என்றால் ஒரு சின்ன ஒரு தேன் வாங்குகிற கண்ணாடி ஜாரோ இல்லை ஜாம் எல்லாம் வாங்குகிற சின்ன கண்ணாடி ஜாரோ இருந்தால் கூட போதும். அதை நல்லா கழுவி அதில் தண்ணி ஊற்றி வையுங்கள். அது நீங்கள் குடிக்க போகிற வெள்ளம், அதனால் சுத்தமாக கழுவி அதில் நீங்கள் குடிக்கும் தண்ணீரை ரொப்பி வைக்க வேண்டும்.
இந்த வெள்ளை பாட்டிலை கண்ணாடி ஜாரை கையில் வைத்துக்கொண்டு அந்த நிலாவை பார்த்து வெளியில் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ, என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் அந்த நிலாவை பார்த்து நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த கையில் இந்த பாட்டிலை வைத்து கொள்ள வேண்டும். தண்ணியுடன் கூடின பாட்டிலையும் பிடித்து கொள்ள வேண்டும். இந்த பாட்டில் எப்படி பிடிக்க வேண்டும் என்றால், அந்த நிலாவின் ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு பிரதிபிம்பம் இந்த வெள்ளத்தில் தெரியும் அளவில் அந்த பாட்டிலை நீங்கள் பிடிக்க வேண்டும். அந்த சந்திரனுடைய ஒரு ஒளியானது அந்த தண்ணீரில் பட வேண்டும். இந்த தண்ணியை உடனே குடித்து விடக்கூடாது. இதை பத்திரமாக பூஜை அறையில் வைக்க வேண்டும். அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே இந்த தண்ணியை குடிக்க வேண்டும். தலைய நாள் பௌர்ணமி அன்று ராத்திரி இந்த பரிகாரத்தை பண்ணி அதை பூஜா முறையில் கொண்டு போய் மூடி வைத்து அடுத்த நாள் சூரியன் உதயமாகுவதற்குள் இந்த தண்ணியை நீங்கள் அருந்த வேண்டும். இல்லையெனில் உங்களுக்கு அந்த சந்திரனின் ஒளி, நிலாவின் ஒளி படக்கூடின ஒரு இடமாக உங்களால் அந்த தண்ணி வைக்க முடிந்தது என்றால் அது ரொம்பவும் சிறப்பு. அந்த நிலாவின் ஒளி படக்கூடின ஒரு சேஃபான இடத்தில் அந்த தண்ணியை வைக்க வேண்டும். என்றால் அடுத்த நாள் நீங்கள் அந்த தண்ணியை அருந்த வேண்டும். அதனால் அந்த ஒளியும் பட வேண்டும், உங்களால் அந்த சேஃபாக அந்த தண்ணியும் குடிக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு இடத்தில் வையுங்கள். பௌர்ணமி திதியன்று என்ன நம்ம வேண்டிக் கொண்டாலும் சந்திரனிடம் அதை அவர் நிறைவேற்றி விடுவார் என்று நம்பப்படுகிறது. அது பணமாகலாம், தனமாகலாம், மெட்டீரியல் வெல்த், இல்லையெனில் வேறு ஏதாவது விதமான பிரச்சனைகள் தீர்த்து வைக்கிறதுக்கும் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். பூர்ணமான நம்பிக்கையுடன் இதை செய்ய வேண்டும். நிறைய விஷயங்கள் சொல்வதற்கு பதிலாக உங்களின் வாழ்க்கையில் மிக தீவிரமாக நீங்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிற ஒரு விஷயத்தை சொன்னால் ரொம்பவும் நல்லது. இல்லை 2-3 கோரிக்கைகள் உங்களுக்கு இருக்கு, அது எல்லாமே என்னால் இது வருடத்தில் ஒரு தடவை தான் நம்ம பண்ண போகிறோம், அதனால 2-3 கோரிக்கைகள் இருக்கு என்றால் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் உட்கார்ந்து சந்திரனிடம் அதை பிரார்த்தனை செய்யலாம். வீட்டில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இதே மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஆனால் தனித்தனியான ஜார் யூஸ் பண்ண வேண்டும், தனித்தனியான வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ண வேண்டும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கோரிக்கையாக வைத்து இதேபடி இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிரபஞ்சமும் சந்திரனும் சேர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிவிடும் என்று நம்பப்படுகிறது. அப்படி வீட்டில் இருக்கும் 4 பேர் 4 பாட்டில் யூஸ் பண்றீர்களானால் அந்த குப்பையின் வெளியில் உங்கள் பெயரை எழுதி வைக்கவும். இல்லையென்றால் ஒவ்வொருத்தரோட பாட்டில் மாறி போக வாய்ப்பு இருக்கிறது. அதனால அவரவர்கள் குப்பியில் அவரவர்கள் பெயரை எழுத வேண்டும். இதில் சொல்லப்படும் 3 டெக்னிக்குகளில் 3ம் செய்யலாம். இல்லையென்றால் ஏதாவது ஒன்று செய்தால் கூட போதும். அது உங்களின் சௌகரியமும் விருப்பமும் ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க. பௌர்ணமி அன்று விசேஷமாக விளக்கு பூஜை, லக்ஷ்மி பூஜை, சத்யநாராயண பூஜை இதெல்லாம் செய்வது செல்வத்தை ஈர்க்கவும் அதே மாதிரி நிறைய சௌபாகியங்களை வரவழைக்கவும் செய்யக்கூடிய ரொம்பவும் விசேஷமான டெக்னிக் என்று சொல்ல முடியாது, ரொம்ப விசேஷமாக நம்ம செய்யக்கூடிய சில பரிகார விதிகள். அதெல்லாம் செய்ய முடியாதவர்கள் இந்த மாதிரி எளிய பரிகாரங்கள் செய்தும் அதே பலனை நீங்கள் பெற முடியும். ஆனால் முழு நம்பிக்கையுடன் நீங்கள் இதில் ஈடுபட வேண்டும். எதனால பௌர்ணமி அன்று லக்ஷ்மி தேவியை பிரீதிப்படுத்துகிற பூஜைகள் செய்கிறோம் என்று கேட்டால், சந்திரனின் சகோதரியானவள் லக்ஷ்மி தேவி. அதனால் பௌர்ணமி அன்று முழு சந்திரன் இருக்கும் பொழுது அவளுக்குண்டான பூஜைகள் எதை செய்தாலும் சந்திரனும் லக்ஷ்மி தேவியும் 2 பேருமே அதில் பிரீதி அடைந்து உங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றி விடுவார்கள் என்றுதான் நம்பப்படுகிறது. இந்த பரிகாரத்துடன் உங்களால ஒரு பால் பாயசத்தை பண்ணி நிவேத்தியம் பண்ண முடிந்தது என்றால் அது ரொம்பவும் விசேஷம். மகாலட்சுமிக்கும் சந்திரனுக்கும் ஒரே மாதிரி பிரியமான ஒரு நைவேத்தியம் ஆனது பால் பாயசம். அடுத்து சொல்ல போறது ஒரு லலிதமான ஒரு லட்சுமி பூஜை எப்படி நம்ம வீட்டில் நம்ம செய்யலாம் என்றுதான். அது பௌர்ணமி அன்று செய்தால் ரொம்பவும் விசேஷமான பலன்கள் நம்மை தேடி வரும். இதற்காக முதல்ல ஒரு தாம்பாளத்தை ஒரு பீடத்தின் மேல் வைத்து அதற்கு மேல் கொஞ்சமாக பச்சரிசியை பரப்ப வேண்டும். அதற்கு மேல் உங்களிடம் ஸ்ரீ சக்கரம் இருந்தது என்றால் அந்த ஸ்ரீ சக்கரத்தை வைக்கலாம். இல்லையெனில் மகாலட்சுமியின் கஜலட்சுமி உருவம்
இருக்கிற போட்டோ இருக்கிறது என்றால் அந்த போட்டோவை வைத்து கொஞ்சமாக உதிரி பூக்கள், மல்லி கிடைத்தது என்றால் ரொம்ப விசேஷம், உதிரி மல்லி எடுத்து 108 மல்லி பூக்களால அம்பாளுக்கு ஓம் ஸ்ரீயை நமக என்ற அந்த மகாலட்சுமியின் பீஜாட்சர மந்திரத்தை உருவிட்டு அந்த 108 மல்லியால அம்பாளை அர்ச்சனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு தடவை இந்த மந்திரம் சொல்லும் போதும் ஒவ்வொரு மல்லி பூவாக அம்பாளின் ஸ்ரீ சக்கரத்தின் மேலோ இல்லை என்றால் அந்த போட்டோவின் பேரிலோ போட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த 108 தடவை இந்த மந்திரத்தை உச்சரித்து அதற்கு பின் தூபம், தீபம், ஆரத்தி எல்லாம் அம்பாளுக்காக காமிக்க வேண்டும். இது செய்து மகாலட்சுமியிடம் தன்னுடைய வீட்டில் இருக்கும் எல்லோருக்கும் சகலவித சௌபாகியங்களையும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்து அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து அவளுக்கு உண்டான நைவேத்தியத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். மகாலட்சுமியிடம் பிரார்த்தனை செய்து விட்டதற்கு பின் சந்திரனிடமும் வீட்டில் இருக்கும் எல்லோருக்கும் மனசுகம், ஏன்னா சந்திரன் தான் மனக்காரகன், அதனால எல்லா விதமான சந்தோஷங்களையும் தர வேண்டும் என்று சந்திரனிடமும் பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த பூஜையை முடிக்கலாம். இந்த லட்சுமி பூஜையானது நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் செய்யலாம். ஆனால் அந்த சொல்லியிருக்கிற அந்த சந்திரனுக்குண்டான அந்த தண்ணி வைத்து பண்ணுகிற அந்த ஒரு பரிகார கர்மம் வருடத்தில் ஒரு பௌர்ணமி அன்று மட்டும்தான் செய்ய வேண்டும். லட்சுமி பூஜையானது உங்கள் வீட்டிற்கு நிறைய ஐஸ்வர்யம், சந்தோஷம் எல்லாம் கிடைக்க வாரம் செய்து வரலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. அதன் மூலம் வீட்டில் அவளுடைய கடாட்சம் இருக்கும், அவள் வாசம் செய்வாள், அவளிடம் பிரார்த்தனை செய்பவர்களுடன் அவள் கூடவே இருப்பாள் என்பதுதான் ஐதீகம். அதனால லக்ஷ்மி பூஜையானது வாரம் செய்யலாம். சந்திரனுக்கு உண்டான அந்த பிரத்யேகமான அந்த பரிகாரம் என்பது வருடத்தில் ஒரு பௌர்ணமி என்று மட்டும் செய்ய வேண்டும். இதெல்லாம் இந்த 3 விஷயங்கள் இங்கே சொல்லியிருக்கிறேன். இதில் எது உங்களுக்கு சாத்தியமாகுமோ அதை செய்து விடுங்கள். அதற்கு பின் உங்களுடைய அனுபவங்கள் என் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள். இன்னும் மற்றொரு தொகுப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.